அம்மானா யாருக்கு தான் தினேஷ் பிடிக்காது? அம்மானா நாய் பிடிக்கும் கூட அம்மானா தான் பிடிக்கும்ப்பா. ஆமா, அப்படி சிறப்பான 5 அம்மாக்கள் தான், அதாவது தமிழ் சினிமாலே இது வரைக்கும் வந்து அம்மா கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. பாத்துருவோம். இன்னைக்கு ஒரு புட்டி எப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்டே 1 சொல்ல வேணாம், 5ல இருந்து 5 4 3 2 1. நீ அப்படி வரியா? நம்ம வந்து டாப் 5 அம்மாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். டாப் 5 வியாபாரி மூவில வர அம்மா கேரக்டர். ஆமா, வியாபாரி மூவி வந்தது. இப்போ என்னன்னா, இது எனக்கு இந்த டாப் 5ல இவங்க போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு அம்மா கேரக்டரா மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ் மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஹீரோ பேஸ்டாவே இருக்கிறதுனால மற்ற கேரக்டர்ஸை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப்பும் கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க கரெக்டாக பர்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் தான் நம்ம இதை போடுறோம். இதில் 5ஆவதுல இருக்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வியாபாரி படத்தில் வந்து ஒரு க்ளோன் இருக்கும். க்ளோன் தானே ஃபேமிலியில் விட்டு போவாப்புல. இப்போ ஃபேமிலியில் விட்டு போகும்போது அந்த க்ளோனுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும், உன் வாழ்க்கை தானே நீ பாரு. ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ பாசத்தை அந்த க்ளோன் மேலே காமிச்சிருப்பாங்க. அதை நீ பாசம்னு சொல்றதை விட ஒரு சீன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு. என்னன்னா, சீதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த க்ளோன் எஜ்ஜஸ்வரி என்ன பண்ணான்னா, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எல்லாரையும் கூப்பிடுவான் இந்த வீட்டில். அவங்க உடம்பு சரியில்லை சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்துட்டு இவனை மட்டும் தான் பார்ப்பாங்க, அந்த க்ளோன் எஜ்ஜஸ்வரியா மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாவோட கால் கிட்ட உட்காந்துட்டு காலை தேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அப்போதான் அந்த ஒரு க்ளோனுக்கு அந்த பாசம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஏன்னா பாசன்றத விட அவங்க அம்மா எப்படி வந்து ஒரு பிள்ளைய மிஸ் பண்ணாங்க, அப்பதான் அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்க அந்த க்ளோன் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கதையை மூவ் ஆகும். ஏன்னா ஒரு அம்மாவோட பாசத்தை ஒரு கதை மூவ் ஆகுன்றது இந்த படத்து மூலியம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் அதுல சொல்லணும்னா வந்து, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருமே அம்மா அப்பா கிட்ட இருந்து பிறக்கிறதுனால நமக்கு அம்மா அப்பா பாசம் என்னன்னு தெரியுது. அது க்ளோனுன்றதுனால இதுக்கு முன்னாடி அம்மாவோட பாசம் என்னன்னே தெரியாம இருக்கு. அது முதல் வாட்டி அம்மாவோட பாசத்தை பாக்குறதுனால ரொம்பவே அது பெருசா ஃபீல் பண்ணிருக்கு. அதனாலதான் மேபி என்னவோ எனக்கு தெரிஞ்சு எஸ்.ஜே. சூர்யாக்கு வேலை பாடியே பார்த்து விட்டுரும், நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா நான் க்ளோன் எனக்கே இப்படி இருக்கேடா, நீ வந்து மனுஷனா இருந்து இந்த சந்தோஷத்துல ஏன்டா இழக்கிற அப்படின்னு சொல்றதுக்காக அது பண்ணிச்சோ என்னவோ, நான் அப்படிதான் நினைக்கிறேன். சொன்னா க்ளோன் ரோபோட் ஒரே மாதிரி தான். அந்த ரோபோட்டை நீ ஒரு இடத்துல போய் விட்டேன்னா ரோபோட் என்ன பண்ணா என்னென்ன மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க அதுதான் பண்ண முடியும். அதே மாதிரி க்ளோன் என்னன்னா, இவன் என்ன வேலை பாப்பான்னு மட்டும்தான் அந்த க்ளோனால பண்ண முடியும், தன்னிச்சை எதுவும் பண்ண முடியாது. அடுத்து 4வது லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா, அம்மா கணக்கு அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, பாத்துருக்கேன். ஆமா, நான் பார்த்துருக்கேன். வந்தது அதேதான். அது ரொம்ப சிறப்பான படம். அதுல இருக்க அமலா பால் கேரக்டர் உண்மையாவே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். அது வீட்டுல தான் வேலை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பிற்போக்குத்தரமான கருத்துக்கு நம்ம ஒத்து போனாலும், அந்த கேரக்டர் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு மாவு அரைச்சி விற்கிறதா இருக்கட்டும் சரி, இட்லி கடை போட்டு வீட்டுக்கு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சரி, இது இல்லாம இந்த பொண்ணு கூட போய் அவங்களும் ஸ்கூல் படிப்பாங்க. அது ஒரு வாய்ப்பு வரும், வாய்ப்பு வந்தா நல்லா போய் படிப்பாங்க, ஸ்கூல் போய் படிச்சு. ஏன்னா அப்பதான் வந்து அம்மாவே படிச்சு படிக்கிறாங்களே, நமக்கு படிக்காம இருக்குமேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அவங்க அம்மா கிட்ட போட்டி போட்டு அந்த பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில வந்து உண்மை என்னன்னா, அது வாய்ப்பு இல்ல, அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இன்னொன்னு, நார்மலா நம்ம அம்மா கேரக்டர் என்ன பண்ணுவோம், ஒரு 50 வயசு 40 வயசு 60 வயசு ஒரு ஏஜ்லான கேரக்டரை பார்ப்போம். ஆனா அமலா பால் அந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 to 35 தான் இருக்கும். அந்த ஏஜ்ல ஒரு பொண்ணை வளர்க்குறாங்கன்னா ஈஸி திங் அப்படின்னு கிடையாது. இன்னொன்னு பார்த்தா சிங்கிள் பேரண்டா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் நம்ம நேர்ல பார்த்தவங்களுக்கும் தெரியும். பட் அந்த கதை மூலியமா கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அந்த டைரக்டருக்கு. சிறப்பான ஆள் நீ. அமலா பாலுமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க அதுல சொல்லணும்னா. அதனால தான் அவங்களுக்கு 4வது பிளேஸ். அதாவது ஒரு அம்மா கேரக்டரா அந்த கேரக்டர் தான், ஆக்டரை பத்தி நம்ம பேசல, அந்த கேரக்டரா அவங்களோட வேலையும் செஞ்சுட்டு அவங்க பொண்ணை நல்வழி படுத்துற வேலையும் பார்த்ததுனால தான் அவங்களுக்கு 4வது பிளேஸ். ஆனா நான் நினைக்கலாம், இவ்வளவு பொண்ணுங்களுக்கே 4வது பிளேஸ், அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு இல்ல. அந்த கேரக்டர் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, தான் பொண்ணு படிக்க வைக்கிறதுக்காக ஒரு அம்மா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு ஒரு மோட்டிவா சொல்றதுக்கு வந்து இதை பார்த்து நிறைய பேர் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வந்துடும், டாப் 3க்கு வந்துடும். 3வது நம்ம பார்த்தோம்னா விஐபி சரண்யா பார்த்திருக்கீங்க இல்லையா. அந்த படம் ஹிட் ஆனது ஒரே ஒரு காரணம் அம்மாவோட பாசம் மட்டும்தான். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. நீயே பார்த்தனா அம்மாவோட பாசம் நம்ம நார்மலா பார்த்த பாசத்துக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான அம்மாவோட பாசமா இருக்கும். ஏன்னா அந்த கதையில வந்து பிடிஎஸ் வீடியோஸ் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தனுஷ் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க நார்மலா பண்றதை மட்டும் பண்ணுங்க தான் சொன்னாரு. ஒரு ஸ்கிரிப்டோ கொடுத்தோ இல்ல நீங்க இதுதான் பண்ணுவீங்க அதை அழுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான அம்மாவோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அது யதார்த்தமா வர வைக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் வெல் டிசைன்டு கேரக்டர். அவங்க அப்படியே இருந்துட்டாங்க.
டிசைன்லாம் பண்ணல, அவங்க அப்படியே வாழ்ந்ததுனால தான் அது நல்ல அம்மா கேரக்டர். ஏன்னா சினிமா அம்மா மாதிரி அவங்க தெரிய மாட்டாங்க, ரியல் லைஃப்ல நம்ம அம்மா எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அம்மா கேரக்டர் பண்றது வந்து ஒன்றும் புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்னவோ இன்னும் ரொம்ப நேச்சுரலா நடிச்சிட்டாங்களோ எனக்கு தோணுது. எனக்கு ஒரு நல்ல சீன் ஞாபகம் இருக்கு. என்னன்னா வந்து எல்லா அம்மாக்கும் இருக்க மாதிரி தான், மொட்டை மாடியில உட்காந்துட்டு இவன் அந்த பைனாகுலர்லாம் காமிச்சிடுவேன், நான் பண்ணது நீ பண்ணதாடா அப்படின்லாம் கேட்டுட்டு சொல்லுவாங்க, என்னடா நீ லவ்லாம் இருக்கடா, அதெல்லாம் ஏமா என்னதான் ஏமா பண்ணுவேன், என் பிள்ளைக்கு என்ன குறை அப்படி. அந்த டைலாக் எல்லா அம்மாவும் எல்லா பசங்களையும் கண்டிப்பா ஒரு முறை இந்த டைலாக் எப்பவுமே வந்துட்டு அம்மாக்களுக்கு பிடிச்சது பசங்க மட்டும்தான். அது அந்த படத்துல இன்னும் தெளிவா காமிச்சிருப்பாங்க. இன்னொரு டைலாக் நீங்க பாத்திருப்பீங்கன்னு தெரியல, அவங்க அப்பா வந்து அவன் திட்டுறப்ப கூட அவங்க அம்மா கூட வந்து அவன் அடிச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா தான் புள்ள பெத்தவங்களையும் சரி மத்தவங்களையும் சரி அடிக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக அவன் அடிச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு கோச்சிட்டு போனா நான் யார் நீங்களா போவீங்க, நான் தானே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பும் சரி கருணையும் சரி அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது ரெண்டுமே வந்து வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவன் சண்டை போட்டாலும் தான் புள்ள குடிச்சிருந்தாலும் தான் புள்ள என்ன பண்ணாலுமே அம்மாக்கு எப்பவுமே தான் புள்ள நான் புள்ளதான். இன்னொன்னு பெரிய புள்ளனாலும் பெரிய புள்ள மட்டும்தான். அது ஸ்பெஷல் தான். நான் பெரிய புள்ள வீட்டுல, நானும் பெரிய புள்ளதான், அதனால ஸ்பெஷல். அதனால எனக்கு அது பிடிச்ச விஷயம். தப்பு பண்ணாலும் மன்னிப்பாங்கன்றதுலாம் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா மன்னிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. இது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த இன்டர்வியூலயுமே வேலையில்லா பட்டதாரி படத்தை நீங்க நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரண்யா மேடம் சொல்ற ஒரே வார்த்தை இல்ல, நான் நடிக்கிறேன். அப்படியே தான் இருந்தேன். இத்தனைக்கும் தனுஷ் மேல நான் கோவம் தான் பட்டேன், நீங்க என்ன அதை பண்ண சொல்றீங்க இதை பண்ண சொல்றீங்க அதெல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறைதான் சொன்னாங்களே வழிய, அவங்க அவுட் புட்டா பார்த்தப்பதான் தெரிஞ்சது நான் இதெல்லாம் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமிதப்பட்டாங்க. இது ஆக்சுவலி ஒரு கதைக்கு அம்மா கேரக்டர் எப்படி கொண்டு வந்தாங்கன்றத ரைட்டிங்லயும் காமிச்சிருப்பாப்ல வேல்ராஜ். ஆக்சுவலி ரைட்டிங்ல காமிச்சதுக்கு அப்புறமும் நல்லா தான் போச்சு. 100% வந்து ஒரு அம்மா கேரக்டர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சது அந்த படம் தான். Of course, definitely. அடுத்து நம்பர் 2 of course எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இது early 2K கிட்ஸ்க்கான படம் நினைக்கிறேன். நிறைய இருக்கும். பாக்ஸிங் கத்துக்க ஆரம்பமே எல்லாம் அங்கதான். அம்மாவை பத்தி ஒரு பாட்டு எழுதி அது அவ்வளவு ஃபேமஸ் ஆன காரணமான முதல் படமே எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தான். அந்த பேர்லயே பத்தியா எல்லாம் வந்து இப்ப நம்ம மனோஜ் சன் ஆஃப் எங்க அப்பா பேருனோ அதுதான். இப்போ அந்த படத்தோட பேரு எப்படி இருக்குன்னா எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அம்மாவோட பேர் வச்சிருப்பான். அது அதுலயே அந்த பேர்லயே வந்து விட்டுற வித்தியாசமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொன்னு சொல்ல போனா அந்த அம்மா கேரக்டர், அதாவது அந்த நடிச்சவங்கன்றதை தாண்டி அந்த அம்மா கேரக்டர் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறேன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவாரு. அதுவும் ரொம்ப குரூஷியலான டைம், குழந்தை தான் இது மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும், மேட்ச்னு போயிடுவாரு. மேட்ச்னு போறது இல்லாம ஒரேடியா அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாப்புல. அப்ப கூட இவன் மனசு தளர மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் பார்த்துட்டு, அதாவது அவங்க படிச்சு ஒரு வேலைக்கு போய் நல்ல வேலையில இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்க பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனை ஆக்குவாங்க. அவங்க பையனை கிக் பாக்ஸரா ஆக்குவாங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த படத்துல விவேக் ஒரு காமெடி டயலாகா சொல்லிருப்பாப்ல மனோபாலா கிட்ட, இவங்க நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க, நம்ம வீட்டுல படிச்சாங்க, ப்ரொஃபஸர் ஆனாங்க, இப்ப வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ற, தமிழ் வாத்தியாரா இருந்த, தமிழ் வாத்தியார் ரிட்டையர்ட் ஆனா இப்ப ஸ்கூலுக்கு போற பசங்களை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த பிள்ளைய பாத்தியா, அது முகத்தை பார்த்தாலே முன்னுக்கு வர லட்சணம் தெரியுது. நீ இருக்கிய, நான் இருக்கேன்ப்பா. அவங்க அம்மா நம்ம வீட்டிலேயே வாடகைக்கு இருந்து படிச்சு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா நீ தமிழ் வாத்தியாரா இருந்த, தமிழ் வாத்தியாராவே ரிட்டையர்டான, இன்னைக்கு சின்ன பசங்களை திண்ணையில உட்கார வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற. நார்மலா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஒன்லைனே அதுதான். ஒரு சிங்கிள் மதர், அவங்களும் வளர்ந்து தான் பிள்ளையும் வளர்த்து தான் பிள்ளைக்கு எந்த விஷயத்த சொல்லணுமோ சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிட்டு அந்த புள்ள அது எல்லாத்தையும் எப்படி பார்த்து அவன் எப்படி கடைசியில் அவங்க அப்பா கிட்ட சேர்ந்தானா இல்லையான்றதுதான் கதை. அந்த கதையை ஒன்லைன்ல முடிச்சிருக்காங்க. இன்னொன்னு இவங்க இருக்காங்க, ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் வந்து இவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருந்தீங்களா, அந்த ஒரு ஃபன்னான சீன்லாம் இருக்கும். அவங்க என் பாய் ஃப்ரெண்ட் கருப்பா இருக்க, அவங்க வந்து நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அவகிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த நோய் இருக்கு, நான் இறந்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சு, எங்க என் பையன் கஷ்டப்பட போறான், ஆனா நீ பாத்துப்ப அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்ப கூட ஒரு தாயோட பாசம் பாரு இன்னொருத்தங்க கிட்டதான் ஒப்படைக்கிறாங்க. ஈவன் அவன் பெரிய சாம்பியன், அவனுக்கு அவனை பாத்துக்க தெரியும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் சின்ன பையன் தான், உன்னை பாத்துக்க ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க பேசியிருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னா வந்துட்டு அவன் பிள்ளைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்களே இல்லையா, அவன் கஷ்டப்பட்ட என்ன பண்ண சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தோம் இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி தான் அவனுக்கு தெரிய வந்தது. அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த எமோஷன் சீன் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் செம சீன்ஸ் எல்லாமே. கண்டிப்பா பிஜிஎம்னா பாத்தீங்கன்னா இந்த நீன்ற வார்த்தையை வச்சு அந்த பிஜிஎம் போட்ட தேவாக்கு எல்லாருமே அந்த மியூசிக் நம்ம பார்த்திருப்போம். மியூசிக் டைரக்டர் தேவா, ஸ்ரீகாந்த் தேவானது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா தேவாவோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர். ஆமா, அது யாருக்குமே தெரியாது. இத்தனைக்கும் ஸ்ரீகாந்த் தேவா போட்ட அந்த மியூசிக்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதே அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுனாலதான். பாட்டை எழுதுனது
நானே நீ பாட்டு எழுதுன வாலி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பா, இது வரைக்கும் நான் என் அப்பாவுக்கு தான் எழுதியிருக்கேன், முதல் முறையே நான் அம்மாவுக்கு பாட்டு எழுதுறேன், அந்த அம்மாவுக்கு எழுதின பாட்டு இவ்வளவு ஹிட் ஆகுன்றது நானும் எதிர்பார்க்கவே இல்லை. வாலி எழுதின பாட்டு ஸ்ரீகாந்த் மியூசிக்ல வந்தது. தெரிஞ்சுக்கங்க guys, இது புது இன்சைட், எனக்கே புதுசு இந்த டேட்டா. ஃபர்ஸ்ட் அடுத்து யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆனரபிள் மென்ஷன்ஸ் இருக்காங்க, அவங்கள சும்மா டீஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்து நடுவில் ஆனரபிள் மென்ஷன்ஸா இருக்கு, கெட்டே ஆகணும் போல இருக்கே. கண்டிப்பா. யாருன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச ஒன்ன கேரக்டர் குட்டி புலி படத்துல வர சரண்யா. அம்மா கேரக்டர்னாலே சரண்யாவை அவங்க விடுறாங்களோ தெரியல, இல்ல அவங்கள விட மாட்டாங்களோன்னு தெரியல. அதுல வந்து ஒரே ஒரு சீன் போதும், நம்ம பெருசா கதையில இருக்க அவங்க பாஸ் அதெல்லாம் கூட சொல்ல தேவையில்ல. ஃபைனல் சீன்ல வந்து அவங்க பையன் வந்து முரட்டன் தான், அடிதடி வெட்டு குத்துன்னு போறான், ஆனா தேவையெல்லாம் போக மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். என் புள்ள நல்ல புள்ள, இப்பதான் அவனுக்கு இந்த லவ்ன்றதெல்லாம் வந்திருக்கு, அவன் வாழ்க்கையை தேட போயிடான். இந்த நேரத்துல வெட்டு குத்துனா அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இவங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நான் இந்த கருத்துல உடன்படலனாலும், ஆனா அந்த விஷயத்துல பாரு ஒரு அம்மாவோட பாசத்தை காமிச்சிருப்பாங்க. அவங்களே வந்து கொலை பழிய ஏத்துக்கிறதுன்றத அவங்களே கொலை பண்ணிட்டு, நான் கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு போறேன், ஆனா என் புள்ள வந்து எந்த அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு ஆனரபிள் மென்ஷன் கூட இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் ஆட்னா அவங்க சித்தி மாதிரி ஒருத்தவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அவ எனக்கும் புள்ளதான் அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கொலை பண்ற சீன் நீ சொன்ன, இதுக்கு நடுவில் ஒரு சீன் ஒன்று வந்திருக்கும். அதாவது சசிகுமார் சரண்யா கிட்ட பேசும்போது அவனை குளிக்க வைப்பாங்க ஒரு சீன்ல. அப்போ வந்து இந்த சித்தின்ற கேரக்டர் சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிற அம்புட்டு அழுக்கு இது இதுண்டா வச்சிருக்க அப்படின்னா, போக்கா தண்ணி புத்து போயிருக்கு, என் பிள்ளைகிட்ட இவ்வளவு அழுக்கு இருக்குமா, என் பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பேசாம இருந்தாலும் பேசினாலுமே தான் பிள்ளைய விட்டு கொடுக்க ஒரே ஆளு அம்மா அம்மா. அதுலயே அந்த கேரக்டர் நீங்க பாத்துலாம் கேரக்டர். அதுக்கடுத்து கடைசியா ஃபர்ஸ்ட் யாருன்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ராம் மூவில வர திரும்பவும் சரண்யா. நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அம்மா கேரக்டர்ஸ அவங்க தவிர இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா யாராலையும் பண்ண முடியாது. அவங்க ஆக்டரை விடுங்க, இந்த கேரக்டர் ஏன் பெஸ்ட் நம்ம பேசலாம். ராம் மூவில வந்து ஜீவாக்கு வந்து ஆர்டிசம் இருக்கும், மனநல குறைபாடுல, அது ஒரு மனவளர்ச்சி குன்றியால் மனவளர்ச்சி குன்றியால்னு கூட சொல்ல முடியாது, கம்யூனிகேஷன் டிசார்டர் இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் சிந்திக்கும் திறன் குறைவா இருக்கும், அவ்வளவுதான். மனவளர்ச்சி குன்றியதுலயே வந்துட்டு ஆக்சுவலி ஆர்டிசம்னாலே மனவளர்ச்சி குறைபாடு தான், அதுல ஒரு பகுதி கம்யூனிகேஷன் டிசார்டர். உனக்கு வந்து என்னன்னா அவன் பாக்கிறதுக்கு நல்லா இருப்பான், நம்மள மாதிரி சிந்திக்கவோ பேசவோ முடியாது, டக்குன்னு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச அப்படிதான் இருக்கும். ஆனா அவனோட எல்லா ஃபங்க்ஷனும் அவன் பண்ண முடியும், படிக்கலாம் கொள்ளலாம் எல்லாமே பண்ணலாம், மற்றவங்க அளவுக்கு எஃபிஷியன்டா பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுதான் இப்போ என்னன்னா, அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைய வச்சு பாத்துக்கிற ஒரு அம்மா. ஏன்னா நார்மலா இது வந்து நிறைய மூவிஸ்லயோ நம்ம ரியல் லைஃப்லயோ கூட பார்த்துருக்கோம். சாதாரண பிள்ளைங்களை கட்டி மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டம், அது வளர்ற வரைக்கும். ஆக்சுவலி அதில் கதை என்னன்னா, நீங்கள் ராமோட கதையை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஸ்டார்டிங்லேருந்து அம்மா பையனோட சீனை தான் காமிச்சிருப்பாங்க. பட் அது சரண்யோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, அவங்க லவ் மேரேஜ் ஆகி ஊரை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைலாம் பெரிய குழந்தை தான் இந்த ராம். அவன் இப்படி ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு ஒரு விபத்துலேயே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கப்புறம் இப்போது அந்த ஸ்டேஜ் நீங்கள் பார்க்குற சீன் எப்படின்னா, தான் பிள்ளைய அவன் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பிள்ளைய வளர்க்குறாங்க மட்டும் அப்படின்னு கிடையாது, அவங்க வேலை பார்க்குற காலேஜ்லேயே அவனை சேர்த்து அவனை படிக்க வச்சு அவங்கள வேலை பார்க்குறாங்க. இது எந்த ஒரு அம்மாவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னு வெளியே சொல்லிக்கவே வைக்கப்படுற இந்த காலத்தில், அந்த காலத்தில் அப்படியே வந்து ஒரு கேரக்டர் அப்படி பண்ணாங்கன்னா அந்த தினமும் ஒரு ஆட்ஸ் ஆஃப் தான். ஆனால் கண்டிப்பாக, ஏன்னா நார்மல் குழந்தைங்களை வளர்க்குறதே ரொம்ப பெரும் டாஸ்க், ஓகேங்களா. அதுவும் சிங்கிள் மதரோ ஃபாதரோ யாராவனா இருக்கட்டும், ஆனால் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதே கஷ்டம். அதில் அவனுக்கு இந்த மாதிரி குறைபாடு இருந்தும் அதையும் சமாளிக்கணுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை அவங்க வந்து வெற்றிகரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கதைகள் மாறலாம், நம்ம அதை பற்றிலாம் பேசுவாங்க. அவங்க ஒரு கேரக்டர், அந்த அம்மா கேரக்டர் வந்து எப்படி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்றதை வச்சு இவங்க தான் என்னோட பர்சனல் ஃபேவரட்ல முதல் இடத்துல இருக்காங்க. பர்சனல் ஃபேவரட்ல நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த படத்தில் ஆறாரோ ஆரியாரோ அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜாவோட சாட் பஸ்ட் ஆல்பம்ல எப்பவும் அம்மாவோட பாட்டு இந்த பாட்டு நிற்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அம்மாவுக்கு போட்ட யுவன் சங்கர் ராஜா ஃபியூ பாட்டுலேயே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு. கேஜேஎஸ் எழுதினது ஸ்நேகன், பாடினது கேஜேஎஸ் தாஸ். கமெண்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஹிடன் டீடைல்ஸ். நன்றி, வணக்கம். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ பண்ணணும், அதாவது பெஸ்ட் அப்பா இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம், நீங்க என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை வீடியோ பண்றோம். மறக்காம இந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட்டுங்க, அது இல்லாம ஹிடன் டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.